கார்த்தி தீபா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அது கனவே இல்லை, ரம்யா பையிலேருந்து தான் உண்மையிலேயே வந்து நம்ம மைதிலி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மைதிலியும் சரி நம்ம மீனாட்சியும் சரி தாலியை தேடலான்னு சொல்லி வச்சிருக்கிற எல்லா கபோர்ட்லேயும் வந்து தேடுன்னு தேடுறாங்க. அச்சோ இங்கே என்ன இந்த கபோர்டில் தானே தீபா வந்து இருக்குதுன்னு சொன்னா, இங்கேன்னு வந்து பார்த்தா என்ன ஒன்றுத்தையும் காணோம். புடவுக்குள்ளே எதுவும் இருக்க போது, சின்னதாக டப்பா மாதிரி கூட வச்சுருக்கலாம். நம்ம கீழே போய் இப்போ கேட்டு வந்தால் அது சரி வராது, நம்மளே தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வேகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மைதிலியும் ஒரு பக்கம் மீனாட்சியும் வந்து தேடுறாங்க. இருப்பினும் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சான்னு பார்த்தா கிடைக்கவே இல்லைன்னே சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுறது, இந்த விஷயத்த வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா ஐயர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மட்டும் நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கிய நம்ம என்ன பண்ணுறது. அத்தை மாமா ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதை விட தீபாவோட ஆசை கனவெல்லாம் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னடா இது யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியலையே, இல்லை யாரோ திருடிட்டாங்களா தெரில. முதல்ல இந்த விஷயத்த வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் கொடுக்குன்னு வராங்க. இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, அங்கே தானே கபோர்டில் வந்து வச்சுருந்தேன், கபோர்டில் வச்சுருந்தது எங்கே போகும், புடவை கடியில் எதுவும் வச்சுருந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, மேலாப்பில் தெரியுற மாதிரி தான் வச்சுருந்தேன். இல்லையம்மா, அங்கே புடவையெல்லாம் கூட உதறி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, வச்சிருந்த தாலி எங்கே போகும், என்னம்மா அது இப்படி வந்து ஜாக்கிரதையாக வந்து இல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வரேன்னு சொல்லி அபிராமி அம்மா, மைதிலி, மீனாட்சி, நம்ம தீபா எல்லாருமே வந்து போகிறாங்க. திருப்பியும் கபோர்டு திறந்து பார்க்குறாங்க. தீபா வச்ச இடத்துல திருப்பியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல இல்லை. என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தீவிர குழப்பத்தில் வந்து இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே தாலி ஏறினா தான் உண்டு, இல்லாட்டி நான் கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் வேற வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தர்மலிங்கமும் அவங்க அம்மா ஜானகியும் வந்து யோசிக்கிறாங்க. தீபாவோட அம்மா அப்பா, அச்சச்சோ ஜோசியர் சொன்னபடி தாலி வந்து ஏறாதுன்னு சொன்னாங்களே, அது மாதிரி தான் இப்பயும் நடக்குதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் பார்த்து கீழே வந்துடுறாங்க. மொத்த குடும்பமும் என்ன ஆச்சு, கிடச்சிச்சா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இப்போ நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்க, நான் இன்னொரு நாள் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் மாட்டுக்கு குடுகுடுன்னு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் நம்ம வீட்டிலேருந்து தாலி யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்கன்னா யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. கார்த்திலேருந்து எல்லாரும் வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மைதிலி வந்து சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, தீபாவை சுற்றி தான் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கணும், தீபா கிட்டே யார் யாரெல்லாம் பேசினான்னு சொல்லி இவங்க கிடையாது அவங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரம்யா மட்டும் வராங்க. தீபாவோட தாலி செயினை வந்து கையில் எடுத்த மாதிரி தெரியுது. அப்போனா ரம்யா தான் வந்து அவள் பையில் தான் ஒழிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி செயின் இங்கே தான் போயிருக்குங்கிற மாதிரி அபிராமி அம்மா கேட்டோன்னே எனக்கு தெரியாத, நான் இப்பயே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரம்யா தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூஞ்சிக்கு நேரம் அந்த சபையில் என்ன சொல்கிற, அவள் எதுக்கு இருக்கணுங்கிற மாதிரி தான் அபிராமி அம்மா பேசுகிறாங்க. அவள் தீபாவோட ஃப்ரெண்டு தானே. ஆமாம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவள் எடுத்து என்ன செய்ய ஆதிக்க போகிறா, ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போதே புரியுதா இல்லையான்னு நான் இப்போ எல்லாருக்கும் புரிய வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு மாசா போயிட்டு அப்படியே ஹேண்ட்பேக்கை திறக்கிறாங்க. அந்த தாலி வந்து கையை எடுத்து காட்டுறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக வந்து நான் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரம்யா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான், அவள் தில்லுமுள்ளு பண்ணிகிட்டு இருக்கா, எதுக்காக இந்த தாலி வந்து எடுத்து வச்சிருக்கா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதே மாதிரி தான் பரிகாரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போன்றானா தாலி எடுக்கிற வரைக்கும் வந்துட்டா. தீபா, எனக்கு ஒன்றும் புரியல, இவன் எதுக்காக இப்படி பண்ணான்னு நினச்சி பாரு, கொஞ்சமாவது யோசிச்சினா உனக்கு என்ன காரணம்னு நல்லாவே தெளிவாக தெரியுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடி ரம்யா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட, உன்னை நான் எப்படி தெரியுமா மழை போல் நம்பியிருந்தேன், அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு நம்பிக்கை தருவம் செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரம்யா நீயா அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இது மாதிரி மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அவங்க என்ன பிளான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. நம்ம ரம்யா அதை அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாருக்காக தெரியுமா இது மாதிரிலாம் பண்ணேன், உனக்காக தாண்டி இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ரம்யா வந்து பேசுகிறாங்க. என்னது எனக்காவியா, நான் என்னடி உன்னை பண்ண சொன்னேன். தீபா வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம ரம்யா, உனக்கு ஒன்றும் புரியலையா, மீனாட்சி கிட்ட நீ என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்த, கொஞ்சமாக ஞாபகப்படுத்திப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிராமி அம்மா வரத்துக்கு முன்னாடி மீனாட்சி கிட்ட ஏதோ ஒன்று விஷயம் பேசிகிட்டு இருந்தியே, அதுதான் முக்கியமான காரணம். என்ன ஆச்சு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறா, என்ன தீபா நீ வந்து தடுக்கிறியே ரம்யாவை, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ரம்யா. தீபாவுக்கு ஏகப்பட்ட கனவு ஆசையெல்லாம் இருக்குது இந்த கல்யாணத்தில், நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக வந்து நடத்துகிறீங்க. ஆனால் கல்யாணங்கிறது கிராண்டியராக எல்லாரையும் கூப்பிட்டு நிறையா பேருக்கு சாப்பாடு போட்டு வயிறறியாக வந்து
ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு சூப்பராக வந்து கல்யாணம் பண்ணணும் தான் நம்ம தீபாவோட ஆசை கனவு லட்சியம். ஏன்னா நீங்கள் 2 பேருமே வந்து கல்யாணத்தை வந்து பார்க்கல. தீபாவோட அப்பா அம்மாவும் சரி, அதே மாதிரி அபிராமி அம்மா நீங்களும் சரி. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கு. இதில் நீங்கள் எல்லாரும் வந்து முடிவு எடுத்தனால தான் தீபா வந்து இது மாதிரி அத்தையோட முடிவே என்னோட முடிவு. ஏன்னா உங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விஷயத்த வந்து நீங்கள் தான் பத்திரமா இருந்து பார்த்துக்கணும். பார்த்துப்பீங்களா? நான் வந்து தீபாவோட ஆசையை வந்து சொல்லிட்டேன். சாரி தீபா, என்னோட ஆசையெல்லாம் தூக்கி உன் மேலே வந்து திணிச்சிட்டேன். நீ இந்த குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்க. அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கலாமேம்மா, இது மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு. நான் என்ன, நீ 1 மடங்கு கேட்டால் 10 மடங்கு நான் செலவு பண்ண மாட்டேனா? என்ன தீபா இப்படி இருக்கியே? இல்லை அத்தை, நான் எப்படி கேட்குறது, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன கூச்சம், எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது தர்மலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா ஒன்றும் புரியலையே, தாலி கட்ட வேண்டிய நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. சரி, தீபாவோட ஆசையே என்னோட ஆசை மாதிரி. அப்படி இருக்கும்போது தீபாவோட கல்யாணத்தை வந்து அடுத்த ஒரு ஐயரை கூப்பிட்டு கிராண்டராக வந்து செஞ்சிடலாம், மண்டபம் பிடிச்சி எல்லாரும் வர அளவுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியை பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா, கார்த்தி உன்கிட்ட கூட பெர்மிஷன் கேட்காம இது மாதிரிலாம் சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு எதுவும் மன வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அபிராமி அம்மா கேட்குறாங்க. சேச்சா என்னம்மா, உங்களோட ஆசை கனவு லட்சியமே என்னோட லட்சியமா? அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா இது எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்லுவேன்? நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் என் வாழ்க்கைக்கு நல்லதாக தான் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி. அது மாதிரி கார்த்தி எபிசோடை வந்து வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாங்க. ரம்யாவோட சதித்திட்டம் எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. மைதிலி வந்து தாலி செயின் எடுத்ததெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தீபாவோட ஆசைனால தான் நான் இது மாதிரி எடுத்தேங்கிற மாதிரி சொல்லி அண்டர் பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. ரம்யா இந்த வாட்டியும் தப்பிச்சதை பார்த்தா கடைசியில் மண்டபத்தில் கல்யாணம் வந்து நடக்கிற வரைக்கும் சுவாரஸ்யமாக வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டு போகணுன்னு தான் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.